ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்குது உங்களுக்கு. அதனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவும் சொல்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் ரீடிங் பார்க்கலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க, அதை பாருங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு சைன், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குப்பா. ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்களை ஸ்டெபிளாக வச்சுக்கோங்க, ரெடியாக. ஓகேவா? இது ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் உங்களோட ஏஞ்சல் கிட்ட வச்சுருக்கீங்க, ஒரு சைன், எனக்கு ஏஞ்சல் இதை எனக்கு சைன் கொடுங்க, நான் இதில் சக்ஸஸ் பண்ணுவேன்னா, இந்த பிரச்சனை எனக்கு சரி, வாட் எவர் இட் இஸ், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்த, அந்த சைனை பாருங்கள். லுக் அட் த சைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அதை கவனித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அது நீங்கள் வேலைக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கோங்க. அது யாராவது குருமார்கள் மூலமாக உங்களுக்கு அந்த இது கிடைக்குது, ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்குது, அந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? யாராவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அப்படி அந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா கூட அது உங்களுக்கான வார்த்தை. ஏன்னா நீங்கள் மனசில் போட்டு ஓட்டிகிட்ருக்க வார்த்தை, அதுக்கு விடை எப்போ அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கீங்க. எனக்கான ரிசல்ட் எப்போ கொடுக்க அவங்க ரெடி ஆகிட்டாங்க. வாங்க, நீங்கள் ரெடியா? இன்றைக்கி ரெடியாக இருங்க. ஏதாவது ஒரு சைன் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரி. பைல் நம்பர் 1க்கு சூப்பராக வந்துடுச்சு. பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ரெடியாக இருக்குது, ரிசீவ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் நம்பர் 2க்கு இன்றைக்கி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு ஏற்படும் நாள். ஓகேவா? அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்கள் கதவை தட்டுறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க கதவை திறக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க, ப்ரப்போசல் பார்த்துட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் ரொம்ப வெல் செட்டில்டாக, ரொம்ப எப்படின்னா ஒரு லக்ஸரிஸான லைஃப்பில் இருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன், ஒரு மதர் கேரக்டரில் உங்களை டேக் கேர் பண்ணுவாங்க. அலையன்ஸில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வராங்க, ஜாதகம் அமைதுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்கள் ஃப்யூச்சர் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை மீட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெல் செட்டில்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது, பெண் தெய்வமாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப இதுவாக நீங்கள் பண்ணணும். ஓகேவா? சரி. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், மணி ரிலேட்டடான விஷயங்கள், செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளெஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 3க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3க்கு உங்களோட இப்போ நீங்கள் இந்த பைல் 3 சூஸ் பண்ணாங்க, கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்லைனா உங்கள் கணவருக்கும் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு போயிட்டுருக்கு. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதெல்லாம் சரியாகி ஒரு குடும்ப ஒற்றுமை ஆகும். 2வது அவங்களே திரும்ப அவங்கக்கிட்ட பேச வரலாம். நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, திரும்ப பேச வரலாம். பேச வரும்போது அப்படியே கடிச்சு வச்சிடாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு தான் நான் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, கோவப்படாதீங்க, பழச பேசாதீங்க, லெட் கோ பண்ணுங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங், வேறு ஏதாவது ஊரில், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சில பேருக்கு அப்ராட் போகிற மாதிரி ஒரு ட்ராவல் கூட ஏற்படலாம். அது வேலை நிமித்தமாக இருக்கலாம். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கூட தெரியுது. ஓகேவா?
ஸோ இன்றைக்கி வந்து எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லைஃப் இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் ஆகிற மாதிரியும் சில பேருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஜாப் சம்மந்தமான விஷயங்களில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? பிளெஸிங்ஸ் நல்லாயிருக்கு. காட் பிளஸ் யூ. ரிசீவ் பண்ணால் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். இதில் வந்து 2 பைல் வைப்பேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் பைலுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ரெடியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூஎஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்களோட கேள்வி எதுவாக இருக்குன்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங். கார்டு வழியாக எனக்கு அந்த இன்ட்யூஷன் வருது. சிலர் முக்கால்வாசி இது தான். ஒரு சிலருக்கு வேறு மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தாலும் அதுக்கு யூனிவர்ஸ் வந்து எஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா சொல்கிற விஷயம் ஹாப்பி, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஓகே, நீங்கள் கேட்டதுக்கு எஸ் அவ்வளோதான். சரியா? ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் இதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஜாப்லேயோ இல்லைனா அந்த பிஸ்னஸ்லேயோ, இல்லை ஒரு சிலர்கிட்டேருந்து பணம் வர அவங்க கையிலேருந்து வரணும் அப்படி சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது கிடைக்குமா கிடைக்காதா, இது வந்து எனக்கு மணி எனர்ஜி வந்து கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்டில். ஓகேவா? மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்க. ஓகேவா? இது வந்து 75%. ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். இது 25%. ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப் இதில் வந்து ரொம்ப, அதாவது எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்க. ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் ரொம்ப வந்து எனர்ஜியே இல்லாமல் டவுன் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹை பவர் ப்ரொடெக்ஷன் எனர்ஜி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. நீ முன்னேறி வா, நீ உன்னை ஹீல் பண்ணிக்கோ. அது நீங்கள் ஸ்ட்ரக் ஆனது ரிலேஷன், ஆனால் 75% ரிலேஷன்ஷிப்பில் தான் காமிக்குது. ஒரு மோர் தென் 25 அந்த 25% மட்டும் நீங்கள் அதை நீங்கள் பிஸ்னஸ் இல்லைனா ஃபைனான்ஸ் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா இருக்கலாம். ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, ரொம்ப ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு வந்து கவலைப்படாத, எல்லாம் சரியாகும், நீ நினைக்கிற விஷயம் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வந்து. ஸோ நீங்கள் கருப்பசாமி, மைக்கேல் ஏஞ்சல், முருகர் பக்தராக இருக்கலாம். 75% இது தான் எனக்கு தெரியுது. சரியா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஸோ பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனோட எண்டில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட அந்த இதெல்லாம் கூட லிங்க் தரேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும் இல்லைனா அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக பேசியிருப்பேன் பழைய பதிவுகளில். அதனால் நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயிலு, அப்புறம் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும், உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்கராவுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த மெத்தட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கோ. அது கால் பண்ணுறதுக்கு இல்லைங்கோ, அது வாட்ஸ்அப் நம்பருங்கோ. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சிங்கன்னா அதனால் நான் பிஸியாக இருப்பேன், ஃபோன் எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு அந்த நீட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணுமா,
மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்தாலும் சரி இது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அண்டர்லைன். ஓகேவா? நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸஸ் எந்த கிளாஸ் எடுத்தாலும் சரி, இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேஜரான கிளாஸஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா கிளாஸஸையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்க முடியாது, ஏன்னா எரர் வரும், அவ்வளோ ஸ்பேஸ்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வச்சாலும் உங்களுக்கு வந்து அது கஷ்டம் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. அதனால் ஒரு 50% தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீதி 50% இந்த வீடியோவோட எண்டில் கொடுப்பேன். அது வந்து ஆரா ஸ்கேனில் இருக்க அந்த கிளாஸஸ் மட்டும் வரும். ஆரா ஸ்கேன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஓகேவா? அதுக்குள்ளே சப்ஹெட்டிங் மாதிரி இருக்கிற அந்த சர்வீஸு, அந்த சர்வீஸ்க்கான கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் கற்றுக்கணுன்னா கூட கற்றுக்கலாம். ஸோ இப்படி செக்ரிகேட்டட் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி வச்சுட்டேன். அதனால் பார்ட் 1 வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. பார்ட் 2 வந்து வீடியோட எண்டில் கொடுப்பேன். ஓகேவா? இத்தனை கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த கிளாஸஸ் வேணும் அதை மட்டும் கேளுங்க. ஓகேவா? எந்த கிளாஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு தான் நான் கொடுப்பேன். ஏனென்றால் உங்களுடைய மைண்ட் செட், உங்களோட மனநிலைமை, உங்களோட சுச்சுவேஷன், நீங்கள் என்ன லேக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, ஒரு கரெக்டான குருவாக இருந்தால் அதை தான் செய்யணும். இவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன், இவங்க எதனால் இந்த லேக்கில் இருக்காங்க, அதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்குரிய காரணம் எங்கே இருக்குன்னா அந்த ரூட்டை பிடிக்கணும். அந்த ரூட்டை பிடிச்சா தான் அந்த பிரச்சனை சரியாகும். இது என்ன நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். எனக்கு என் குரு வந்து இவ்வளோலாம் சொல்லித்தரல. என் குரு ஒரு புள்ளி தான் வைப்பாங்க, நாங்கள் ரோடு தான் போடணும். நாங்கள் தான் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எங்களோட இதில் கற்றுக்கின விஷயம். அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து ஒவ்வொரு நிறையவே சொல்லிட்டேன், இதுலேயும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பட் ரொம்ப டீப்பாக பேசல. அந்த பர்டிகுலர் அந்த செக்ஷன் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த நீட்ஸே உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கேட்குற சப்ஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகுமா, இல்லை உங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன சப்ஜெக்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் சரியாக இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அதனால் உங்களை சும்மா நீங்கள் ஏதோ என்ன சொல்கிறது, அப்படியே காய்கறி கடையில் வந்து எனக்கு இந்த காய் பிடிச்சிருக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் இங்கே கொடுக்கறதில்ல. ஓகேவா? உங்கள் பிரச்சனைக்கு எது தீர்வாக இருக்கும், எந்த விஷயம் கொடுத்தா சரியாக இருக்குமோ அதை அனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் ஒரு சரியான குருவோட ஒர்க்கு. ஓகேவா? அதை தான் நான் பண்ணுறேன். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.